வணக்கம் உங்கள் விவசாயி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தக்காளி தான் அறுவடை செஞ்சோம். ஆனா சுத்தமா விலையே இல்ல. 3 ரூபா 4 ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்குது. அறுக்கணும் நினைச்சோம். அம்மா தான் ஒப்பிட்டுக்கிறாங்க. என்ன சொல்றான்னு கேளுங்க. அம்மா, தக்காளிக்கு சுத்தமா விலையே இல்லை. எப்பறம் குரூப்ல 100 ரூபா கொடுத்தா நமக்கு எதுவும் கட்டுப்படி ஆகாது. அப்புறம் எதுக்கு அனுப்பிச்சுடுறது? இதுதாங்க விவசாயியோட நிலைமை. நோ தர்வி சொல்லலாம். 1 கிலோ 15 ரூபாண்ணா. என்னது 15 ரூபாவா? ஐயோ மறந்துட்டேன். நேற்று செல்ல பார்த்தம்பா, தர்பீஸ்ல ஊசி போடுறாங்களாமே. இது தர்பீஸ் ஊசி போடுறாங்களா? யாரையும் இதெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? கஷ்டப்பட்டு பாத்தி கட்டி கவரு கட்டி பள்ளம் எடுத்து விதை போட்டு களை எடுத்து தண்ணி ஊத்தி நைட்டும் பகலும் தூங்காம அதை பாதுகாத்துக்குன்னு மக்களுக்காக நாங்க விவசாயம் பண்ணா லாஸ்ட்ல எங்களுக்கு கெட்ட பேராயா? ஐயோ யாரையா நீங்களா? சார்ண்ணா மன்னிச்சுண்ணா, நேற்று பேஸ்புக்ல போட்டிருந்தாங்கண்ணா, தப்பு தப்பா போட்டாங்க பாத்தனா. தர்பீஸ்லாம் ஊசி போடுறாங்க சொன்னாங்கண்ணா, என்ன மன்னிச்சிருண்ணா. இந்த ஒரு காய் வரதுக்கு கஷ்டம் இருக்கு, அதான் சொன்னா தெரியாதுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கோவமா பேசுறதுன்னு தெரியாதுங்க. ஒவ்வொரு விவசாயோட நிலைமை வேற மாதிரி ஆகி போச்சுங்க. போச்சு, காசு கூட வேணாம், நீங்க எத்தனை போ தலைவா ஃபர்ஸ்ட் இது போய் இது உண்மைன்னு சொல்லி வீட்டாண்ட எல்லார்கிட்டும் சொல்லு. போ தலைவா. தர்பீஸ்ல ஊசி குத்திட்டேன்னு சொல்றீங்களே, நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம். அவன் முதுகில குத்திட்டீங்களேயா, என்னதான் பண்ண போறீங்களோ? அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம்.